அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தொந்தரவு பண்றேனா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு, நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றதை மட்டும்தான் பண்ணணும். சாகுரா, எப்படி இருக்கு? அப்பவே சொன்னேன்ல, ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். நீதான் டீம் லீடர். நருட்டோ மாதிரி ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். ஓ சாகுரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க இப்ப உள்ள வந்தீங்க. ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? இல்ல, மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டே முடிச்சிருவான் போல இருக்கு. கிட்ட கொஞ்சம் இருக்கு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல. ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ, அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேர குடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். நருட்டோவும் போக போறான். இங்க பாருங்க, என் சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. சரி வாங்க, நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம், வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? All my friends are toxic, all ambitionless, so rude and all. ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த இட்டாச்சி பைய. அப்புறம் இட்டாச்சிக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம சாஸ்கே. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன் நருட்டோ. நருட்டோ, நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. இது கொஞ்சம் கூட பத்தாது. போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம், வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்துருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடும். அட, என்ன இது? உள்ள சில்லற மட்டும் தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத, ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும்.
இது சுனோடி மடமோட சாப்பாடு. இந்த கிராமத்தோட டம்ப்ளிங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? கை கெட்டினத வாய் கெட்டாம பண்ணிட்டியே. அது சரி, என்ன பார்த்தேன்னு சொல்றது? அற்புதமான நீர்வீழ்ச்சி, அதுக்கு நடுவுல ஒரு அழகான பொண்ணு. நிஜமாவா? நீ என்ன பண்ண? அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணேன், ஆனா மறைஞ்சு போயிட்டாங்க. விரட்டி அடிக்கணும். சாதாரண மிஷனா தான் இருக்கணும். ஏன்னா திருடர்களை துரத்தி அடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. அது சரி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? உங்க தலைவனா உன்னை நான் எச்சரிக்கிறேன். சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. கீழே விழுந்துராத. அடேங்கப்பா, அது எனக்கே தெரியும். நீ சொல்லலன்னா நான் கீழே விடுவேன்னு நினைச்சியா? போச்சு. நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகுனாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் காய், குறிப்பிட்ட கிளான் உங்களோட சேவை தேவைன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு எஸ் ரேங்க் மிஷன். இன்னைக்கே கிளம்புனாதான் இவரால நேரத்துக்கு போய் அங்க சேர முடியும். அப்ப இவரை அனுப்புறதுல பிரயோஜனமே இல்ல. முட்டாள்தனமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா தூங்க சொன்னா எப்படி தூங்குறது? பெருசா நம்ம பேசினா டயர்டா இல்லைன்னு சொல்லிட்டு தரையில எப்படி படுத்து தூங்குறான்னு பாத்தியா? ரொம்ப ஒஸ்ட். சாஸ்கே தேடுதல திரும்ப ஆரம்பிக்க இந்த தங்க சுரங்கம் தான் சரியான இடம். நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா காய் சென்சை சொன்னாருங்கிற. உயிரோட இருக்க ஆசைப்பட்ட உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன்.